سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். சூரத்துல் பக்ராவுடைய 3வது வசனத்திலே வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை கடைபிடிப்பார்கள், அவர்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்து செலவு செய்வார்கள், அவர்கள்தான் தக்வாவுடையவர்கள் என்று சொல்லி வல்ல ரஹ்மான் 3வது வசனத்திலே சிலரை தக்வாவிற்கான அடையாளங்களாக காட்டுகிறார்கள். நாம் கடந்த நாட்களிலே சொன்னோம், மறைவான விஷயங்கள் என்பது அல்லாஹுவை நம்புவது போன்ற சில செய்திகளை எல்லாம் நாம் சொன்னோம். ஒரு முறை ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹுடைய தோழர்களிலே ஒருவரான அபு ஜும்ஆ அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மதீனாவை சார்ந்த தோழர் அவர், அன்சாரிகளிலே ஒருவர். அபு ஜும்ஆ என்று அவருடைய பெயர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹுடைய காலத்திற்கு பிறகு ஜெருசலத்திற்கு வருகிறார்கள். இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு பாலஸ்தீனம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கப்படுகிறது அல்லவா இஸ்ரேலர்களால். அந்த இடத்துக்கு ஜெருசலத்திற்கு வர்றாங்க, பைத்துல் முகத்தஸ் அங்கே வர்றாங்க, அந்த பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அந்த பள்ளிவாசலில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கேயும் சஹாபாக்கள் சில பேர் அங்கே இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய ஜீவியத்திற்கு பிறகு பைத்துல் முகத்தஸை அங்கே இருக்கிற சுற்றி சில தோழர்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த அபு ஜும்ஆ அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஜெருசலத்திற்கு வந்து அந்த பள்ளிவாசலில் சஹாபாக்களோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தொழுகிறாங்க. இவங்க தான் முன்னின்று தொலை வைக்கிறாங்க. ஏன்னா முன்னணி தோழர்களில் கொஞ்சம் வயது முதிர்ந்த தோழராகவும் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற சஹாபாக்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்து தொலை வைக்க சொல்கிறாங்க. பைத்துல் முகத்தஸில் தொலை வைக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புறப்படுறாங்க. அப்படி புறப்படுகிற பொழுது இன்னொரு தோழர், அங்கே குறிப்பிட்ட இன்னொரு தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு தோழர் இருக்கிறாங்க. யாருன்னு சொன்னால் ரஜா பின் ஹைவா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தோழர். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், விடைபெற்று கொண்டு இப்படி திரும்புகிற பொழுது நாங்கள் பின்னாடியே போகிறோம். நாங்கள் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற தோழர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பின்னாடியே போகிறோம், அவங்க வழி அனுப்புறதுக்காக வேண்டி போகிறோம். அப்படி பின்னாடியே நாங்கள் போகிற பொழுது அப்போது அபூ ஜும்ஆ ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நின்று நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், உங்களை ரொம்ப கண்ணியப்படுத்தினீங்க, எங்களுக்கு நீங்கள் நிறைய உபசரிப்புகள் செய்தீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சொல்கிறாங்க. என்ன பரிசு கொடுக்க போகிறீங்க கேட்குறாங்க. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்ன ஒரு ஹதீஸை பரிசாக கொடுக்குறாங்க. என்ன பரிசுங்க? ரசூலுல்லாஹ்வுடைய வாங்க இந்த நேரத்தில் நடந்த ஒரு செய்தியாக இருந்த ஒரு ஹதீஸ் ஒன்று. அந்த ஹதீஸை என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அபூ ஜும்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பரிசாக கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த சபையில் நானும் இருக்கிறேன், அந்த சபையில் நானும் இருக்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை நானும் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். அந்த சபையில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் அந்த சபையில் இருக்கிறாங்க. இது ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னா, நான் சொல்லுகிற செய்தி சத்தியமான செய்தி அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது ஒரு தெளிவாக சொல்றாங்க. இந்த நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய முஆத் இப்னு ஜபலும் அந்த செய்தி சொல்லுகிற பொழுது, ரசூலுல்லாஹ் பேசுகிற பொழுது அங்க இருந்தாங்க. அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்ட்ட நாங்கள் சஹாபாக்களாகிய நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம், தங்களை பின்பற்றி வருகிறோம், தங்களை நீங்கள் என்னெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் நாங்கள் செஞ்சு வருகிறோம், இந்த மகத்தான நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்களை தவிர வேறு யாராவது இருக்க முடியுமா? நாங்கள் உங்களை நேரடியாக பார்க்குறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள், உங்களை நேராக நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அப்படியே நாங்கள் கேட்கிறோம், அப்படியே நாங்கள் கேட்கிறோம், நடைமுறைப்படுத்துகிறோம், இவ்வளோ இருக்குது. அப்படி தான் நாங்கள் தானே மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அங்கே சொன்னாங்க, இந்த தூதர் உங்களுக்கு மத்தியிலே இப்பொழுது இருக்கிறார். தூதராகிய நான் உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் இங்கே இருக்கிறேன். அப்படி இருக்கிற பொழுது வானத்திலிருந்து வஹி இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக என்னை நீங்கள் பார்க்கிற பொழுது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. இந்த நிலையிலே என்னை நம்புவதற்கு, என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தடை உங்களுக்கு இருக்கிறது என்று கேட்டுவிட்டு, ஆனால் உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் வரும், அதான் செய்திக்கு வர்றாங்க, உங்களுக்கு பின்னால் ஒரு சமுதாயம் ஒன்று வரும், அவர்களிடத்திலே அவங்களிடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, 2 அட்டைகளுக்கிடையே இருக்கிற குர்ஆன் இருக்கும், அவ்வளவுதான். 2 அட்டைகளுக்கு இடையே இருக்கிற குர்ஆன் பேப்பர்ல எழுதப்பட்டிருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். அப்படி அந்த நிலையிலும் கூட அவர்கள் என்னை நம்புவார்கள், நான் கொண்டு வந்திருக்கிற இந்த குர்ஆனை நம்புவார்கள், நான் சொல்லுகிற செய்திகளை நம்புவார்கள், மறைவான விஷயங்களை நம்புவார்கள், எல்லா மறைவான செய்திகளையும் எவைகளெல்லாம் நானும் அல்லாஹும் சொல்லியிருக்கிறோமோ அத்துணை செய்திகளையும் அவர்கள் நம்புவார்கள். அவர்களை விட மகத்தான நன்மைக்குரியவர்கள் வேறு யாராகவும் இருக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொன்னார்கள் என்று சொல்லி அந்த அபூ ஜும்ஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க சொல்லுகிற செய்தியை நாம் பார்ப்போம். இந்த நிகழ்வை நான் இங்கே ஏன் சொல்றேன்னு சொன்னா, பில் கைப், மறைவான விஷயத்தை நம்புவது, அவர்தான் தக்வா உடையவர்கள். சஹாபாக்கள் தான் முதல் அந்தஸ்து, சஹாபாக்கள் தான் நபிமார்களுக்கு அடுத்து முதல் அந்தஸ்து. அதற்கு அடுத்து யாரெல்லாம் அல்லாஹுவையும் ரசூலையும் கண்ணால பார்க்கல, அல்லாஹ் ரசூலும் சொல்லியிருக்காங்க செய்தி நம்மிடத்துல சஹாபாக்கள் மூலியமாக வந்திருக்கிறது, அதை நாம் நம்புகிறோம். எனவே அப்படி நம்பக்கூடியவர்கள் எல்லாம் தக்குவாதாரிகள் என்பதை தான் இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே. அதே போல அடுத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி நமக்கு சொல்லித் தருகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமான ஒரு செய்தி தொழுகையை பற்றி சொல்லித்தரான். யுகீமூன ஸலா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான்னு சொன்னா, அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். யுகீமூன ஸலா அப்படின்னா என்னன்னு சொன்னா, தொழுகைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வீங்க, குளிப்பு கடமையாக இருந்தால் குளிக்க வேண்டும், ஒது கடமையாக இருந்தால் சரியான முறையிலே ஒது செய்ய வேண்டும். அதற்கடுத்து என்ன செய்யணும் சொன்னால், தொழுகையிலே சரியான முறையிலே ருக்கு செய்ய வேண்டும், சரியான முறையிலே சஜிதா செய்ய வேண்டும், அங்கே ஓதப்பட வேண்டிய குர்ஆன் வசனங்களை ஓத வேண்டும், மன ஓர்மை ஏற்பட வேண்டும். எது ஏற்படுறீங்க? மன ஓர்மை ஏற்பட வேண்டும். இந்த எல்லாம் அங்கே முழுமையாக ஒன்று சேர்கிற பொழுதுதான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அங்கே தொழுகை என்பது நிலைநிறுத்தப்படுகிறது என்று சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். அதே போல இன்னொரு செய்தியை நம்ம பார்க்க முடியுது என்னன்னு சொன்னா, இந்த யுகீமூன ஸலா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விரிவுரையாளர்கள் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கிறாங்க. தொழுகை என்பது
எப்பயாவது ஒரு வாரத்தில் ஒரு நாளோ அல்லது ஃபஜ்ர் மட்டும் தொழுதுட்டு போறவங்கன்னு இருப்பாங்க, லொஹர் மட்டும் தொழுதுட்டு போறவங்கன்னு இருப்பாங்க, இல்ல மகரிப் மட்டும் தொழக்கூடியவங்கன்னு இருப்பாங்க. அப்படி இல்லாமல் ஐங்கால தொழுகையிலே தொழ வேண்டும். எப்படி தொழணும்னு சொன்னா, நீங்கள் இருக்கிற அந்த பகுதியிலே ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் இகாமத்து ஸலாவாக இருக்கிற தொழுகையை நிலைநிறுத்துவதாக இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் என்ன செய்றாரு, எந்த ஏற்பாடுமே இல்லை, அங்க ஜமாத்தா தொழுவதற்கு எந்த ஏற்பாடுமே இல்லை, இருக்கிறவங்க எல்லாம் பள்ளியை என்ன செய்றாங்க, பள்ளிவாசல் இல்லாம ஒண்ணுமே இல்லாம அவங்க 2 பேர் தனியா தொழுது போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னா அங்கே தொழுகை நிலைநிறுத்தப்படுகிறது என்பது பொருள் அல்ல என்று கூட என்ன செய்றாங்கன்னு சொன்னா இகாமத்து ஸலா அந்த யுகீமுனங்கிற வார்த்தைக்கு இப்படி விளக்கம் சொல்லி தருகிற செய்தியை பார்க்கிறோம். ஆக ஜமாஅத்தோடு தொழுகை நடைபெறுவதுதான் யுகீமுன ஸலாவாக இருக்கிறது என்பதையும், அதை செய்யக்கூடியவர்கள் தான் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், அதை பின்பற்றுகிறவர்கள் தான் முத்தகீன்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுகிறது என்று சொல்லி வல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3வது வசனத்தில் இந்த செய்தியை சொல்லி தருகிறான். அதற்கடுத்து வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அல்லாஹ் எதை நமக்கு ரிஸ்காக கொடுத்தானோ அது குறைவாகவும் இருக்கலாம் கூடுதலாகவும் இருக்கலாம். நான் 100 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கலாம், ஒரு நாளைக்கு நான் லட்சம் ரூபாயை என்னுடைய தொழில் மூலமாக சம்பாதிக்கக்கூடியவனாக இருக்கலாம். எவ்வளவு இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹுக்காக வேண்டி செலவு செய்யக்கூடியவர்கள் தக்வாவுடையவராக இருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த குர்ஆன் நேரிய வழியை காட்டுகிறது என்று சொல்லி நமக்கு இந்த வசனங்களுடைய விரிவுரை நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஜகாத்துடைய வசனம், தொழுகையினுடைய வசனங்கள் இறக்கப்படுவதற்கு முன்னால் இறங்கிய வசனம் என்பதையும் நம்முடைய உள்ளத்தில் நாம் சரியாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். வல்லாஹ் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் உலகில் உண்டான எல்லா மக்களுக்கும் கைபை நம்பி மறைவான விஷயங்களை நம்பி தொழுகையை முறையாக நிறைவேற்றி நம்முடைய கொடுக்கப்பட்டிருக்கிற ரிஸ்கிலிருந்து செலவழிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.